வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டோம். டிரம்பின் கோரிக்கையை அதிரடியாக நிராகரித்த ஈரான். பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. கொழும்பை உலுக்கிய தம்பதியின் சடலங்கள் காட்டிக் கொடுத்த தங்கத்தோடு. அதிகாலை 2 மணிக்கு கதவை தட்டிய மர்ம கும்பல். மேசன் தொழிலாளியை நாய்க்கூண்டில் அடைத்து வைத்து சித்திரவதை. காரணம் என்ன? மேலதிக வகுப்படுத்த 2 ஆசிரியர்களுக்கு கடும் எச்சரிக்கை. எரிபொருள் விலை உயர்வால் ரயில் பயணிகளின் நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தற்போது பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயுவுக்கு முற்றுப்புள்ளியா? இந்தியாவில் உருவானது மாற்று எரிவாயு. பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற கூட்டத்திற்கு வராத ஆசிரியர்கள். அதிபர்களுக்கு பறந்தது கடிதம். இளைஞர்களை குறிவைத்து வழங்கப்படும் மருந்துகள். ஹட்டனில் பதிவான சம்பவம். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா முன்வைத்த சமாதான திட்டத்தை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் 5 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் உயர்மட்ட அரசியல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள இந்த செய்தியில் அமெரிக்காவின் எந்தவொரு நிபந்தனைக்கும் ஈரான் பணியாதென்பது தெரிய வந்துள்ளது. ஈரான் எப்போது போரை முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறதோ, எப்போது தனது சொந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுகிறதோ அப்போதுதான் போர் முடிவுக்கு வரும் என்று அந்த அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் 5 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. 1. ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஈரானிய முக்கிய பிரமுகர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் படுகொலைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். 2. எதிர்காலத்தில் ஈரான் மீது மீண்டும் போர் திணிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய தகுந்த பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். 3. போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மற்றும் தெளிவான முறையில் போர் இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். 4. ஈரான் ஆதரவு குழுக்கள் உட்பட பிராந்தியம் முழுவதிலும் உள்ள அனைத்து முனைகளிலும் மோதல்கள் முற்றாக முடிவுக்கு வர வேண்டும். 5. சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட வகையில் ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானின் இறையாண்மை மற்றும் அதிகாரத்திற்கு சர்வதேச உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பதே அக்கோரிக்கைகளாகும். அத்துடன் பல்வேறு தூதரக வழிகள் ஊடாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்து வரும் போதிலும் வாஷிங்டனின் முன்மொழிவுகள் அத்துமீறியவை மற்றும் போதுமானதாக இல்லை என ஈரான் கருதுகிறது. தற்காலிக போர் நிறுத்தத்தை விட போருக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதையே ஈரான் இலக்காக கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொரோனா பரவல் காலத்தில் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போனதாக கருதப்பட்ட தம்பதியினர் 6 வருடங்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளம்பட்டிய கம்பிக்கொடுவ வத்த பகுதியில் வசித்து வந்த 62 வயதுடைய தம்பதியினர் திடீரென காணாமல் போயிருந்தனர். இது தொடர்பாக உறவினர்கள் ஆரம்பத்தில் கிராண்ட் பாஸ் போலீசில் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் நீண்ட காலமாக எந்தவிதமான தடயங்களும் கிடைக்காத நிலையில் விசாரணை முடங்கியிருந்தது. அதிருப்தி அடைந்த உறவினர்கள் இதுகுறித்து ஜனாதிபதி செயலக முறைப்பாடொன்றை செய்திருந்தனர். இந்த நிலையில் காணாமல் போன பெண்ணின் சகோதரி தனது சகோதரிக்கு சொந்தமான தங்கத்தோடு போன்றே ஒரு தோட்டை அண்டை வீட்டு பெண் அணிந்திருப்பதை தற்செயலாக கண்டுள்ளார். இது குறித்து எழுந்த பலத்த சந்தேகத்தை அடுத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பல மணி நேர விசாரணைகளின் பின்னர் அண்டை வீட்டை சேர்ந்த 46 வயதுடைய நபர் மற்றும் அவரது 48 வயதுடைய மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர் ஒரு கடும் போதைப்பொருள் பாவனையாளர் என்றும் அண்டை வீட்டாருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபடுபவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வழங்கிய அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தின்படி இரு தரப்பினருக்கும் இடையில் நிலவி வந்த தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் மற்றும் தகராறுகள் காரணமாகவே இந்த இரட்டை கொலை இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தம்பதியினரை தங்களது வீட்டிற்கு பின்புறமாக அழைத்து சென்று கூர்மையான ஆயுதங்களால் கழுத்தை வெட்டியும் தலையை துண்டித்தும் கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளனர். பின்னர் சடலங்களை எவரும் கண்டுபிடிக்க முடியாதபடி வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு பள்ளத்தில் புதைத்து மறைத்தமையால் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த மர்மம் நீடித்து வந்துள்ளது. அழுத்கடை நீதவான் நீதிமன்ற இலக்கம் 4 நீதவானின் உத்தரவுக்கமைய சம்பவ இடத்திற்கு சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டு விசாரணை மற்றும் ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சிறப்பு தடயவியல் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தடயவியல் மருத்துவ அதிகாரியின் முன்னிலையில் அந்த இடத்தில் சடலங்களை தோண்டியெடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 6 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த இந்த கொடூர கொலை சம்பவம் கொழும்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. புத்தளத்தில் கடனாக பெற்ற பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக மேசன் தொழிலாளி ஒருவரை கடத்திச் சென்று நாய்க்கூட்டில் அடைத்து வைத்திருந்த கும்பலை லுணுவில போலீசார் கைது செய்துள்ளனர். கட்பிட்டி நுரைச்சோலை மாம்புரி பகுதியில் வசித்து வந்த குறித்த மேசன் தொழிலாளி கடந்த 23ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் தனது மனைவி மற்றும் மகளுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கையில் இனம் தெரியாத கும்பல் ஒன்று கதவை தட்டி அவரை பலவந்தமாக வெள்ளை நிற காரில் கடத்திச் சென்றுள்ளது. இதுகுறித்து அவரது மனைவி நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டினை தொடர்ந்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. முதற்கட்ட
முதற்கட்ட விசாரணைகளில் பாதிக்கப்பட்ட நபர் பிரதான சந்தேக நபரிடம் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த தவறியமே இந்த கடத்தலுக்கு காரணமாகும். கடனை திரும்பிச் செலுத்தும் வரை அவரை பண்டிருப்புவ பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்த நாய்க்கூண்டுக்குள் அடைத்து வைத்து அக்கும்பல் சித்திரவதை செய்துள்ளது. பல மணி நேரம் உணவு மற்றும் நீரின்றி நாய்க்கூட்டில் அடைக்கப்பட்டிருந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளி தற்போது சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வடமேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் ஆலோசனையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். லுணுவில பகுதியைச் சேர்ந்த 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக நுரைச்சோலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு வாரத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கி மேலதிக வகுப்புகள் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் ஹட்டனின் ஹிஜிராபுர பகுதியில் குறைந்தபட்ச வசதிகள் கொண்ட ஒரு இடத்தில் ஹட்டனில் இயங்கும் தமிழ் பாடசாலை ஒன்றின் 2 ஆசிரியர்கள் வகுப்புகளை நடத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அந்த தகவலின் பேரில் தலைமையக போலீஸ் ஆய்வாளர் அந்த இடத்திற்கு சென்று 2 ஆசிரியர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வகுப்பில் பங்கேற்ற பாடசாலை மாணவர்களை வீட்டிற்கு அனுப்ப தலைமையக போலீஸ் ஆய்வாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஈரான் போர் சூழலால் உலகளாவிய எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா தனது சொந்த படைப்பான டைமெதைல் ஈதர் மூலம் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்த தயாராகி வருகிறது. இந்த எரிவாயு பயன்படுத்தும் போது அடுப்புகளில் கரிபடியாது மற்றும் இதன் சுடர் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிகவும் தூய்மையானதாக காணப்படும். புகை, நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் கந்தக ஆக்சைடு வெளியேற்றத்தை இது பெருமளவு குறைப்பதாகவும் கூறப்படுகிறது. புனேவில் உள்ள தேசிய வேதியியல் ஆய்வகம் விஞ்ஞானிகள் கடந்த 20 ஆண்டு கால ஆராய்ச்சியின் பலனாகவே இதனை உருவாக்கியுள்ளனர். இதற்கு தேவையான வினையூக்கிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. இந்தியா ஆண்டுதோறும் பெருமளவு எல்பிஜி எரிவாயுவை இறக்குமதி செய்கிறது. எல்பிஜியுடன் வெறும் 8% டைமெதைல் ஈதரை கலப்பதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 9500 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை சேமிக்க முடியும் என விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர். தற்போதுள்ள எல்பிஜி சிலிண்டர்கள் மற்றும் அடுப்புகளிலேயே இதனை பயன்படுத்த முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும். இதற்கென தனியாக மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் தற்போது சிறிய அளவில் உற்பத்தி செய்யப்படும் இந்த எரிவாயுக்களை வணிக ரீதியாக பெருமளவில் உற்பத்தி செய்ய விஞ்ஞானிகள் திட்டமிட்டு வருகின்றனர். கடந்த மார்ச் 15ஆம் தேதி தங்காலை நகர மண்டபத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளாமை தொடர்பாக தங்காலை வலயக்கல்வி அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. வலயக்கல்வி அலுவலகத்தால் முன்னரே அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்த போதிலும் கணிசமான எண்ணிக்கையிலான ஆசிரியர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதுகுறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து தங்காலை வலயக்கல்வி பணிப்பாளர் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் உத்தியோகபூர்வ கடிதங்களை அனுப்பியுள்ளார். குறித்த கூட்டத்திற்கு ஆசிரியர்கள் சமூகம் அளிக்காததற்கான காரணங்களை தெளிவுபடுத்தி மார்ச் 26ஆம் தேதிக்கு முன்னர் அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு அனைத்து அதிபர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அரசு இயந்திரத்தின் செயற்பாடுகள் மற்றும் கல்வித்துறை சார்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே பிரதமரின் தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் பெருமளவிலான ஆசிரியர்கள் இதில் பங்கேற்க தவறியமை நிர்வாக ரீதியான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த மருந்துகளை இளைஞர்களுக்கு விற்பனை செய்த ஹட்டன் நகரில் உள்ள ஒரு மருந்தக உரிமையாளர் நேற்றைய தினம் ஹட்டன் பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மருந்தக உரிமையாளர் இளைஞர்களை குறிவைத்து மருத்துவ பரிந்துரை சீட்டு இல்லாமல் இந்த மருந்துகளை மிகவும் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மருத்துவ பரிந்துரை சீட்டு இல்லாமல் சம்பந்தப்பட்ட மருந்துகளை வாங்கி இந்த சோதனைகளை நடத்தியுள்ளனர். சோதனையின் போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 1400 போதை மாத்திரைகளை அந்த மருந்தக உரிமையாளர்களிடமிருந்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹட்டன் பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் ஹட்டன் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பேருந்து கட்டண அதிகரிப்பு காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் ரயில்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் நேற்று செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி கருத்து தெரிவிக்கையில் இந்த நிலைமையினால் ரயில்வே திணைக்களம் கடந்த சில நாட்களாக லாபம் ஈட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வால் எதிர்காலத்தில் சரக்கு போக்குவரத்திற்கும் பொதுமக்கள் ரயில்களையே நாடுவார்கள் என்பதால் ரயில் பயண வாரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு அவர் பொறுப்பு வாய்ந்த தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு கோட்டைக்கு வரும் மற்றும் அங்கிருந்து செல்லும் பயணிகள் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நிலவும் பொருளாதார கஷ்டங்களை கருத்தில் கொண்டு ரயில் கட்டணங்களை உயர்த்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு எஞ்சியுள்ள ஒரே ஒரு மலிவான போக்குவரத்து சேவை ரயில்கள் மாத்திரமே என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.